நாம இன்னைக்கு அபூலஹபும் நவீன ஊடகங்களும் கட்டுரையிலிருந்து சில முக்கியமான விஷயங்களை அலச போறோம். ம் இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, குரான் நேருக்கு நேர் மோதுற எதிர்ப்பை விட ம் இந்த பொய் பிரச்சாரம் இருக்கு இல்லையா, ம். அதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குதுங்கிறது தான். ஆமா. யோசிச்சு பாருங்க, மக்காவுல நபிக்கு எத்தனையோ எதிரிங்க. ஆனா குரான்ல அபுலஹபையும் அவங்க மனைவியையும் மட்டும் பேர் சொல்லி ஒரு முழு அத்தியாயமே கண்டிக்குது. ஏன்? இத பத்தி தான் நாம ஆழமா பார்க்க போறோம். நீங்க சொல்றது ரொம்ப சரி. குரான்ல மக்கா காலத்தை சேர்ந்தவங்க பேர்னு பார்த்தா 2 பேர் தான் வருது. அதுல ஒருத்தர் இந்த அபூலஹப். அப்படியா? ஆமா. முக்கியமா நபியோட தோழர்கள் பேர் கூட இப்படி நேரடியா வரதில்ல. சொல்லப்போனா இவரை விட மோசமான எதிரிங்க கூட இருந்திருக்காங்க. நபிய கொல்லவே முயற்சி பண்ணவங்க. ஆனா அவங்க பேரெல்லாம் சொல்லி சபிக்கப்படல. இது கவனிக்க வேண்டிய ஒண்ணு. சரி. அப்போ இன்னா பகுந்த அபுல். அவர் யாரு? அவர் உண்மையான பேர் அப்துல் உஸ்ஸாவாம். ம் ஆனா குரான் சொல்ற அபு லஹப்ங்கிற பேருக்கு தீச்வாலையின் தந்தை அப்படின்னு அர்த்தமா. ஒரு பட்ட பேர் மாதிரி. நல்ல வசீகரமா நல்லா பேசக்கூடியவரா இருந்திருக்காரு. முக்கியமா இவர் நபியோட சொந்த பெரியப்பா இல்ல சித்தப்பா. அதாவது ரொம்ப நெருக்கமான உறவு. இங்கதான் ஒரு சிக்கல் பாருங்க. இவர் பத்ரு போர் மாதிரி நேரடி களத்துல இறங்கல, பதிலுக்கு ஆள்தான் அனுப்புனார். ஓ, அதாவது உடம்பால ரொம்ப தீவிரமா சண்டை போட்ட எதிரி இல்ல. ஆனாலும் குரான் இவரையும் இவர் மனைவியையும் ரொம்ப கடுமையா நித்திய சாபத்துக்கு உள்ளாக்குது. ஏன்? காரணம்? உங்க ஆதாரம் சொல்ற மாதிரி இவங்களோட பயங்கரமான எதிர்ப்பு பிரச்சாரம் தான். கவுண்டர் ப்ராபகேண்டா. அன்றைய காலத்துல இவங்கள ஒரு சக்தி வாய்ந்த மீடியானே சொல்லலாம். போய் அவதூறெல்லாம் பரப்புவாராம். ம். நபிய ஒரு மாதிரி மனநோயாளி, சூனியக்காரர்னு எல்லாம் சொல்லி மக்களை நம்ப வைக்க பாத்திருக்காரு. அதுவும் இவர் யாரு? நபியோட சொந்தக்காரர். அதேதான். சொந்தக்காரரே இப்படி சொல்றாரே, அப்போ இதுல ஏதோ உண்மை இருக்கும் போல அப்படின்னு மக்கள் நினைக்க வாய்ப்பு அதிகம் இல்லையா? உங்க ஆதாரம் சொல்ற மாதிரி இது இன்னைக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்சர் மாதிரி ஒரு யுக்தி. அது மட்டும் இல்ல, இந்த பிரச்சாரத்துல அபூலஹபோட மனைவியோட பங்கு அது ரொம்ப முக்கியம். ஆமா, அவங்களும் கணவன் சொன்ன பொய்யையும் புரளியையும் மக்கா முழுக்க வேகமா பரப்புற வேலையை அவங்க செஞ்சிருக்காங்க. நேரடியா சண்டை போடுறதை விட இந்த மாதிரி தொடர்ந்து வர்ற பொய் பிரச்சாரத்தை, இந்த தகவல் யுத்தத்தை சமாளிக்கிறத நபிக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்குன்னு உங்க ஆதாரம் சொல்லுது. ஆமா. இந்த பிரச்சாரத்தோட தாக்கம் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, அல்லாஹ் ஒரு முழு அத்தியாயத்தை இறக்கிட்டான். சூரா அல் மசத். ம் இது இவங்களையும் இவங்க செஞ்ச வேலையும் உலகம் முடிகிற வரைக்கும் கண்டிக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. சுருக்கமா சொன்னா, அபூலஹபோட 2 கையும் நாசமாகட்டும், அவனும் நாசமாகட்டும் அப்படின்னு ஆரம்பிக்குது. ஆமா. அவனோட செல்வம், அவனோட சம்பாத்தியம் எதுவுமே அவனை காப்பாத்தாது. கொழுந்து விட்டு எரியற நரக நெருப்புல அவன் போவான். அவன் மனைவி பத்தியும் சொல்லுது இல்லையா? ஆமா. விறகு சுமந்துகிட்டு புறம் பேசி தெரிஞ்ச அவ மனைவியும் அந்த நரகத்துக்கு போவா. அவ கழுத்துல முறுக்குன கயிறு இருக்கும்னு குரான் சொல்லுது. இதுல என்ன முக்கியமான செய்தி இருக்கு? அவங்களோட சமூக அந்தஸ்தோ பணமோ எதுவுமே அவங்கள இறைவனோட தண்டனையிலிருந்து காப்பாத்தாதுங்கிறது தான். அதாவது இந்த பொய் பிரச்சாரம், அவதூறு மூலமா சமூகத்துல பிளவு உண்டாக்குறது எவ்வளவு பெரிய பாவம், எவ்வளவு மோசமான விளைவு தரும்னு இது காட்டுது. சரி, இந்த 1400 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்துல இருந்து உங்க ஆதாரம் இன்னைய ஊடக உலகத்துக்கு ஒரு பாடம் இருக்குன்னு சொல்லுது இல்லையா? ஆமா. ரொம்ப தெளிவா சொல்லுது. எப்படி அபூலஹபும் அவர் மனைவியும் செயல்பட்டாங்களோ அதே மாதிரி இல்லனா அதைவிட மோசமா கூட சில நவீன ஊடகங்கள் செயல்படுதுன்னு ஆதாரம் வாதிடுது. ம் குறிப்பா இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் எதிரா உண்மையை திரிச்சு ஒரு தப்பான பிம்பத்தை உருவாக்குறதா சொல்லுது. உதாரணம் ஏதாவது? இலங்கையில நடந்த சில சம்பவங்களை ஆதாரம் சுட்டிக்காட்டுது. சில மீடியாக்கள் பரப்பின தப்பான செய்திகளால மத்த சமூகத்து மக்கள் முஸ்லிம்களை சந்தேகத்தோடையும் ஒரு மாதிரி பகையுணர்வோடையும் பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லுது. ஓ, தங்களை நியாயப்படுத்தி கூட போதுமான மீடியா பலம் முஸ்லிம்கள் கிட்ட இல்லாம அவங்க பாதிக்கப்பட்டதா ஆதாரம் சொல்லுது. அப்போ இதுல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய பொதுவான செய்தி என்ன? இந்த குரானோட எச்சரிக்கை இருக்குல்ல, அது அபூலஹபுக்கு மட்டும் இல்ல, அது ஒரு தனி நபருக்கானதும் இல்ல. சரி. எந்த மதமா இனமா இருந்தாலும் சரி, யார் ஒருத்தர் தனக்கு கிடைச்ச மீடியா பலத்தை, அது சோஷியல் மீடியாவா இருக்கலாம், பிரிண்ட் மீடியாவா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம், அதை தப்பா பயன்படுத்தி பொய்ய பரப்பி சமுதாயத்துல பிளவுகளை உண்டாக்கி மத்தவங்கள ஒடுக்குறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இது பொருந்தும்னு ஆதாரம் சொல்லுது. ஆமா, அவங்களும் அபூலஹபோட கதி தான் அடைவாங்க. அவங்களோட செல்வாக்கோ பணமோ அவங்கள காப்பாத்தாது. அவங்க அழிஞ்சு போவாங்கங்கிறது குரானோட வாக்குறுதின்னு உங்க ஆதாரம் முன்வைக்குது. இது நிஜமாவே யோசிக்க வேண்டிய விஷயம். ஊடக சக்தி எவ்ளோ பெரிய பொறுப்புங்கிறது இது காட்டுது. நிச்சயமா. அப்போ சுருக்கமா சொன்னா அபூலஹப் கதைங்கிறது வெறும் பழைய கதை இல்ல.
அது தப்பான தகவலோட சக்தி, அதனால வர்ற பயங்கரமான விளைவுகள் பத்தின ஒரு எச்சரிக்கை மணி. ஆமா, அதோட எதிரொலி இன்னைக்கு டிஜிட்டல் உலகத்துல இன்னும் அதிகமா கேக்குதுன்னு உங்க ஆதாரம் அழுத்தமா சொல்லுது. சரிதான். மீடியா பவர் பொழுது பெரிய பொறுப்பு வருது. நீதி, நேர்மை, உண்மை இதுதான் அடிப்படையா இருக்கணும். அதை தப்பா பயன்படுத்தினா விளைவு ரொம்ப கடுமையா இருக்கும். அதுக்கு அபூலஹப் கதை ஒரு நல்ல உதாரணம், உங்க ஆதாரத்தோட பார்வையில. சரி, இந்த உரையாடலோட இறுதியில நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு மீடியாவோட தாக்கம் இவ்ளோ அதிகமா இருக்கிற சூழல்ல, நாம தகவலை பாக்குறவங்களா இருக்கலாம், சில சமயம் உருவாக்குறவங்களா கூட இருக்கலாம். ம், அப்படி இருக்கும்போது நாம எப்படி செயல்படணும்? எப்படி இந்த மாதிரி பிளவுகளை தவிர்த்து ஒரு புரிதலை வளர்க்க முடியும்? நமக்கு வர செய்திகளோட உண்மைத்தன்மையை நாம எப்படி செக் பண்றோம்? இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க.